ஒரு ப்ரொடியூசர் எப்படி நடிக்கலாம், எப்படி ஹீரோயினா இருக்கலாம், எஸ்பெஷலி வுமன். நீ எப்படி ஆக்ட் பண்ணலாம், நீ ப்ரொடியூஸ் மட்டும் தானே பண்ணணும். இவங்க யார் சொல்றதுக்கு? என் காசு நான் பண்றேன், இஷ்டம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா போங்க, I'll sell the movie, I'll make money, என்ன வேணா பண்ணிக்கிறேன், right? That's great, right? But நீங்க வந்து transgender, when you're not a transgender, when you're a woman, like you're transgender, எதை வச்சுதான் transgenderன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So I cannot, because it's I think they're like jealous, they're jealous of me into moving in என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த கண்ட்ரில இல்லாம அவுட் சைடுல இருந்து வந்து எனக்கு வந்து ஒரு ராஜா சார் மாதிரி ஒருத்தர் மியூசிக் போட்டிருக்காரு, நல்ல ஹேண்ட்ஸம் ஒரு ஹீரோ வந்து எனக்கு ஹீரோவா ஆக்ட் பண்ணிருக்காரு. உனக்கு எப்படி அது கிடைக்கலாம்? You're not supposed to get it because you're not an Indian, you're an American, you came from there. அது உங்களுக்கு தெரியல. நான் I invested tons of my dollars money in Indian soil. எனக்கு என்ன பண்ண, எனக்கு இந்தியன் சாயில இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இங்க அத்தனை பேத்துக்கு வந்து ஒர்க் நான் கொடுத்துருக்கேன் இந்த மூவி இண்டஸ்ட்ரி. ஆர்டிஸ்டா வந்து இட்ஸ் you feel bad about that, but as a producer I'm winning. If you win as a producer you make more movies. அப்ப more movies பண்ணீங்கன்னா நீங்க நிறைய பாடலாம், நிறைய ஆக்ட் பண்ணலாம். உனக்கு பிடிக்காத மூஞ்சி நீ பார்த்து தான் ஆகணும், ரைட்? அவங்க யாரெல்லாம் என்ன ட்ரோல் பண்றாங்களோ அவங்க ட்ரோல் பண்றவங்க திருப்பி அவங்களுக்கு நம்ம ஃபேஸை காமிச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா மூவிஸ் எடுத்து ரஜினி சார் கூட வச்சு ட்ரோல் பண்ணிருக்காங்க, விஜய் சேதுபதி கூட வச்சு ட்ரோல் பண்ணிருக்காங்க. இவங்க நெக்ஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி கூட கமெண்ட் எல்லாம் நிறைய பண்ணி I felt really bad as a human being, but the thing is ஒரு 3 days 4 daysல I'm okay with that. The thing, you know, reason it's not a bit okay, it's like producer I want as a newcomer, எப்படி people வந்து மைண்ட்ல போய் நம்ம ரெஜிஸ்டர் ஆகுறது. Okay, there is a two parts. நல்லா ரெஜிஸ்டர், கெட்ட ரெஜிஸ்டர். அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகுதுல்ல, ரியாக்ஷன் வருதுல்ல. ரியாக்ஷனே இல்லாம என்னோட சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு, எதுவுமே ரியாக்ஷனே இல்லைன்னா I would have felt bad. நான் ப்ரொடியூசராகவும் ஃபெயில் ஆயிடுவேன் because I invested lots of money in that, right? ஸோ இப்போ நான் வந்து ஆர்டிஸ்டாகவும் எல்லாரும் மைண்டில் போய் உட்காந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து ட்ரோலிங்கில் தான் வரும்னா வரட்டுமே. as a producer I want, because நான் போட்ட காசு எனக்கு வந்துரும். என்ன எனக்கு ஏன்னா people wants to say, people are saying oh FDF is ready-யா, right? அந்த ஒரு சாங் வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. மூவி வந்ததுக்கு அப்புறம் தெரியும். மூவி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாம் as a newcomer நானும் நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு நானே சொல்லுவேன் இல்லை பண்ணியிருக்கேனா இல்லையான்னு. ஸோ அது மாதிரி everyone did a great job. அதனால மூவி இஸ் gonna be, you know, really great. ஹீரோக்கு வந்து he cannot be there because he needs to go as a family emergency. அந்த ஃபேமிலி எமர்ஜென்சினால அவர் போயிட்டாரு. தனியாக எடுத்தோம். அதனால தான் நான் கொஞ்சம் வருவேன், அப்புறம் ஓடி போயிடுவேன் அப்படிலாம். So that we won't be in the shot. இதுதான் ரீசனா? Okay. Yeah, that's the reason, because he has a family emergency. So அவரது எடுத்து we packed him up and then தனியாக என்னோட ஷார்ட் பண்ணோம். ஸோ நானும் அவரு இருக்கிறது வந்து தனியாக ஸ்டெப்ஸ்லாம் போட்டு டைம் ஆகும்னு சொல்லிட்டு சும்மா நான் நிற்கிற மாதிரி he is it. That's why the song is like that. But other people cannot understand it, right? But it's okay because அந்த சாங் மட்டும் இந்த மாதிரிலாம் இல்லைன்னா it won't be trending. ஸ்ரீகாந்த் சாரை வந்து அவரையும் ட்ரோல் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இந்த மூவியில் ஆக்ட் பண்ணிக்கிறேன்னு. அவரை ட்ரோல் பண்ணாலோ வேற யாரோ ட்ரோல் பண்ணாலோ இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் தெம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஃபார் மீ இதை வந்து நான் ட்ரோல் பண்ணிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு if I sit back and then இது பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோட அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக முடியாது. because I need to finish this movie and then take this movie to the audience, right? As a human being, உங்களுக்கு சைக்காலஜி எப்படி ரிவர்ஸ் சைக்காலஜி ஒன்று இருக்குது. எப்படின்னா ஹியூமன் பீயிங்காக வந்து நம்ம யாருமே வந்து நெகட்டிவ்ல ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒருத்தவங்களை வந்து ஹேட் பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஹேட் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ யூர் திங்கிங் அபவுட் மீ, என்ன காலையில் எந்திரிச்சு நான் ட்ரோல் பண்ணுறீங்க நினச்சிட்டு இருக்கீங்க, யூர் திங்கிங் அபவுட், அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க நினைக்காம இருக்கிறதுக்கு பதிலா நீ வந்து you like me or you hate me, ரெண்டுத்துக்குமே you're thinking about me. அது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவரோட ஃபீல்ட்ல இருந்து வெளியே போறாருல, அவர் கூட ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவர் ஆக்ட் பண்ண மாட்டாரு. ஓகே, சோ உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும். so he went to politics, so he cannot do it. but அவர் கூட ஆக்ட் பண்றது காட்டிலும் ஃபியூச்சர்ல if I get a chance, No, not politics. I wanted to actually do a production, produce him. Okay.